ஓம் சாந்தி. 28/8/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையை நினைப்பதற்கு ஏற்ப ஆத்மாவில் ஒளி பெருகும். ஞானி ஆத்மா பிரகாசமாக மாறுகிறது. கேள்வி: மாயை எந்த குழந்தைகளை சிறிது கூட துன்புறுத்த முடியாது? பதில்: யார் வலிமையான யோகியாக இருக்கிறார்களோ, யார் யோக சக்தியினால் அனைத்து கர்ம இந்திரியங்களையும் குளிர்ச்சியாக்கி இருக்கிறார்களோ, யார் யோகத்தில் இருப்பதற்காக கடினமாக முயற்சி செய்கிறார்களோ, அவர்களை மாயை சிறிது கூட துன்புறுத்தாது. நீங்கள் உறுதியான யோகியாக மாறும்போது தகுதி அடைகிறீர்கள். தகுதி அடைய வேண்டும் என்றால் முதலில் தூய்மையாக வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளிடம் பாபா புரிய வைக்கிறார். அறியாமை காரணமாக உங்களுடைய ஆத்மா மங்கிவிட்டது. வைரத்தில் பிரகாசம் இருக்கிறது அல்லவா? கல்லில் பிரகாசம் இல்லை. ஆகவே கல்லை போன்று மங்கிவிட்டது என்று கூறுகிறார்கள். மீண்டும் ஒளி பெற்றதும் இது பாரஸ்மணி போல இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இப்பொழுது அறியாமையின் காரணமாக ஆத்ம ஜோதி மங்களாகிவிட்டது, கருப்பாகவில்லை. இவ்வாறு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அனைவரின் ஆத்மாவும் ஒன்று போல இருக்கிறது. ஆனால் ஷரீரம் கருப்பாக எப்படியெல்லாம் இருக்கிறது? ஷரீரம் பல்வேறு விதமாக இருக்கிறது. ஆத்மா ஒன்றுதான். நான் ஆத்மா, பாபாவின் குழந்தை என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த ஞானம் முழுவதும் இருந்தது, பிறகு அது மெல்ல மெல்ல போய்விட்டது. கடைசியில் ஒன்றுமே இல்லாத போதுதான் அறியாமை என்கிறார்கள். நீங்களும் அஞ்ஞானியாக இருந்தீர்கள். இப்பொழுது ஞானக்கடலினால் ஞானியாகிக் கொண்டே போகிறீர்கள். ஆத்மா மிகவும் சூட்சுமமாக இருக்கிறது. இந்த கண்களால் பார்க்க முடியவில்லை. தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளை ஞானம் நிறைந்தவராக மாற்றுகிறார். அப்போது விழிப்படைகிறீர்கள். ஒவ்வொரு வீட்டிலும் வெளிச்சம் ஏற்படுகிறது. இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் இருள் சூழ்ந்து இருக்கிறது. அதாவது ஆத்மா ஒளி குன்றி விட்டது. என்னை நினைத்தால் ஒளி வந்துவிடும். மீண்டும் ஞானி ஆகி விடுவீர்கள் என பாபா கூறுகிறார். பாபா யாரையும் நிந்திக்கவில்லை. இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இங்கே அனைவரும் முட்டாளாகி விட்டனர். குழந்தைகளுக்கு கூறப்பட்டுள்ளது. யார் கூறியது? பாபா. குழந்தைகளே, ஸ்ரீமத் படி உங்களுடைய புத்தி எவ்வளவு அழகாக இருந்தது. இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. ஞானமானது கல்வி என்று கூறப்படுகிறது. பாபாவின் படிப்பினால் நம்முடைய ஜோதி எரிய ஆரம்பித்து விட்டது. இதற்குதான் உண்மையிலும் உண்மையான தீபாவளி என்று கூறப்படுகிறது. சிறு வயதில் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினர். அந்த பழக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதனால் தீபாவளி ஏற்படுவது இல்லை. இங்கே ஆத்மா உள்ளே இருக்கிறது. அது ஒளி கொன்றிவிட்டது. அந்த ஜோதியை பாபா எரிய வைக்கிறார். அதாவது குழந்தைகளுக்கு ஞானம் கொடுக்கிறார், படிக்க வைக்கிறார். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் படிக்க வைப்பார் அல்லவா? அது எல்லைக்கு உட்பட்ட ஞானம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம். சாது சந்நியாசிகள் படிக்க வைக்கிறார்களா என்ன? படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானம் எப்போதாவது கேட்டு இருக்கிறீர்களா? யாராவது படிக்க வைத்து இருக்கிறார்களா? எங்கு வேண்டுமானாலும் சென்று இந்த ஞானத்தை படிக்க வைக்கிறார்களா? பாருங்கள், ஒரு தந்தை மட்டும்தான் படிக்க வைக்கிறார். அவரிடம் படிக்க வேண்டும். பாபா திடீரென்று விடுகிறார். நான் வருகிறேன் என்று தண்டோரா எதுவும் போடவில்லை.
திடீரென்று வந்து நுழைகிறார். அவருக்கு உடல் கிடைக்காத வரை அவரால் ஒளியை எழுப்ப முடியாது. ஆத்மா ஷரீரம் இல்லாமல் ஒளியை எழுப்ப முடியாது. ஷரீரத்தில் வரும்போதுதான் ஒளியை எழுப்புகிறது. நீங்கள் புரிய வைத்தால் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும் போதுதான் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. விநாசத்தின் காட்சிகளையும் யாரும் விரும்பவில்லை. பாபாதான் வந்து செய்விக்கிறார். நாடகத்தின்படி பழைய உலகம் இப்போது முடிய போகிறது. புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. பாபாவிடமிருந்து யார் ஞானத்தை அடைய வேண்டுமோ வந்து கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு பேருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கும்? எண்ண முடியாத அளவிற்கு ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும் எத்தனை பேர் வருகிறார்கள். ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா சந்திக்கும் விழா ஒரு முறைதான் நடக்கிறது. சங்கம யுகத்தில்தான் வருகிறார்கள். தந்தை வந்து புதிய உலகத்தை உருவாக்குகிறார். யாருடைய ஆத்ம ஜோதி எரிகிறதோ அவர்கள் மற்றவர்களின் ஜோதியை ஏற்றி வைக்கிறார்கள். வீட்டிற்கு போக வேண்டும். இதில் புத்தியை பயன்படுத்த வேண்டும். பக்தி மார்க்கத்தில் இருளாக இருக்கிறது. ஞானம் கொடுப்பதற்கு ஒரு தந்தை வேண்டும். அவர் சங்கம யுகத்தில்தான் வருகிறார். தந்தை வந்து புதிய உலகத்தை உருவாக்குகிறார். யாருடைய ஆத்ம ஜோதி எரிகிறதோ அவர்கள் மற்றவர்களின் ஜோதியை ஏற்றி வைக்கிறார்கள். ஞானம் கொடுப்பதற்கு ஒரு தந்தை வேண்டும். அவர் சங்கம யுகத்தில்தான் வருகிறார். பழைய உலகத்தில் ஞானம் கிடைக்காது. மனிதர்கள் இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். முற்றிலும் காரிருளில் இருக்கிறார்கள். 40,000 வருடங்களுக்கு பிறகு பகவான் வருவார் என நினைக்கிறார்கள். நிச்சயமாக வந்து ஞானத்தை கொடுத்து சத்கதியை கொடுப்பார் என்றால் அறியாமை அல்லவா? இதற்குதான் அஞ்ஞான இருள் என கூறப்படுகிறது. அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு ஞானம் வேண்டும். பக்திக்கு ஞானம் என்று கூற முடியாது. ஆத்மாவில் ஞானம் இல்லை. ஆனால் புத்தி மந்தமான காரணத்தினால் பக்திதான் ஞானம் என நினைக்கிறார்கள். ஒரு புறம் ஞான சூரியன் தோன்றியதும் வெளிச்சம் உண்டாகும் என்கிறார்கள். ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. ஞான சூரியன் தோன்றியதும் என பாடுகிறார்கள். யாரை ஞான சூரியன் என கூறுகிறார்கள்? எப்போது வந்தார்? இது யாருக்கும் தெரியவில்லை. பண்டிதர்களோ கலியுகம் முடியும் போது வெளிச்சம் ஏற்படும் என கூறுவார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகள் வரிசைப்படியாக புரிந்து கொள்கிறார்கள். ஆசிரியர் குழந்தைகளை படிக்க வைக்கிறார். குழந்தைகள் ஒரே மாதிரி படிப்பது இல்லை. படிப்பில் அனைவரும் சமமான மதிப்பெண்களை பெறுவது இல்லை. எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள். இப்போது இந்த பழைய உலகத்தின் அழிவு கூட எதிரில் இருக்கிறது. இப்போதே பாபாவிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும். மேலும் யோகத்தை கற்க வேண்டும். நினைவினால்தான் பாவ கர்மங்கள் அழியும். இந்த சங்கமத்தில்தான் வந்து இந்த ஷரீரத்தை கடனாக பெறுகிறேன் என பாபா கூறுகிறார். அதாவது இயற்கையின் ஆதாரத்தை எடுக்கிறேன். கீதையில் கூட இந்த வார்த்தைகள் இருக்கிறது. வேறு எந்த சாஸ்திரத்தின் பெயரையும் பாபா எடுப்பதே இல்லை. ஒரே ஒரு கீதை மட்டும்தான். இதுவே ராஜயோகத்தின் படிப்பு. கீதை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. பகவான் வாக்கு என்று இதில் முதலில் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போது பகவான் என்று யாரை கூறுகிறார்கள்? பகவான் நிராகாரமானவர். அவருக்கு என்று உடல் கிடையாது. அது நிராகார உலகமாகும். அங்கே ஆத்மாக்கள் வசிக்கின்றனர். சூக்ஷ்ம வதனத்தை உலகம் என்று கூற முடியாது. இது ஸ்தூல சாக்கார உலகமாகும். அது ஆத்மாக்களின் உலகமாகும்.
நிராகார உலகத்தில் ஆத்மாக்கள் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, பிறகு நடிப்பதற்காக வருகிறது. இந்த எண்ணங்கள் குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் பதிவாகிறது. இதற்குதான் ஞானம் என்று பெயர். வேத சாஸ்திரங்களுக்கு பக்தி என்று பெயர். ஞானம் என்று கூற முடியாது. உங்களை சாது சந்நியாசிகளுடன் ஒப்பிட முடியாது. பிரம்மா பாபா பலரின் தொடர்பில் இருந்திருக்கிறார். பல குருமார்களை பெற்றிருந்தார். தாங்கள் ஏன் சந்நியாசம் எடுத்தீர்கள், வீடு வாசலை விட்டீர்கள் என கேட்டிருக்கிறார். விகாரத்தினால் புத்தி கீழாகி விடுகிறது. ஆகவே வீடு வாசலை விட்டோம் என கூறினர். சரி, காட்டில் சென்றிருந்தால் வீடு வாசலின் நினைவு வந்திருக்குமே என்றால் ஆமாம் என்றனர். ஒரு துறவியோ மீண்டும் திரும்பி வீட்டிற்கு வந்துவிட்டார். இதை பாபாவும் பார்த்திருக்கிறார். இதுவும் சாஸ்திரங்களில் இருக்கிறது. மனிதர்கள் வயோதிக நிலையை அடையும் போது வானப்பிரஸ்த நிலைக்கு போகிறார்கள். சிறிய வயதில் போவது இல்லை. கும்பமேளாவில் மிகவும் குறைவாக ஆடையற்ற மனிதர்கள் வருகிறார்கள். மருந்து கொடுக்கிறார்கள். இதன் மூலம் உடல் உறுப்புகள் குளிர்ச்சியாகி விடுகிறது. நீங்கள் யோக பலத்தினால் கர்ம இந்திரியங்களை வசமாக்க வேண்டும். யோக பலத்தினால் வசமாகி கடைசியில் குளிர்ச்சியாகும். பாபா மாயை மிகவும் துன்புறுத்துகிறது என பலர் கூறுகிறார்கள். அங்கே இது போன்ற விஷயங்கள் இல்லை. இதில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். இங்கே இவ்வாறான மோசமான வேலைகள் நடப்பது இல்லை. இப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு பாபா வந்திருக்கிறார். உங்களை தகுதியடைய வைத்துக் கொண்டிருக்கிறார். மாயை உங்களை தகுதியற்றவராக மாற்றுகிறது. அதாவது சொர்க்கம் அல்லது ஜீவன் முக்தி தாமத்திற்கு செல்ல தகுதி இல்லை. எனவே தந்தை வந்து தகுதியடைய வைக்கிறார். அதற்கு முதலில் தூய்மையாக வேண்டும். பாபா, நாங்கள் பதீத்தமாகிவிட்டோம், எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என பாடுகிறார்கள். பாவனம் என்றால் தூய்மை. அமிர்தத்தை விட்டு விஷத்தை அருந்தினார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. அதன் பெயரே விஷம். அதுவே முதலிடை கடைசியில் துக்கத்தை கொடுக்கிறது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பாபா எத்தனை முறை வந்து குழந்தைகளை சந்தித்து இருக்கிறார். உங்களை கீழான நிலையிலிருந்து உயர்ந்த மனிதராக மாற்றியிருக்கிறார். ஆத்மா தூய்மையாகும் போது ஆயுளும் அதிகமாகிறது. ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கிறது. இதையும் நீங்கள் பலகையில் எழுதலாம். 21 பிறவிகளுக்கு ஒரு நொடியில் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி. தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு இந்த சொத்து கிடைக்கிறது. பல குழந்தைகள் போர்டு வைப்பதற்கு பயப்படுகிறார்கள். அனைவரின் வீட்டிலும் போர்டு இருக்கிறது. நீங்கள் சர்ஜனின் குழந்தைகள் அல்லவா? உங்களுக்கு ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கிறது. எனவே நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்கள். கொடுக்க முடியும் என்றால் போர்டில் ஏன் எழுதுவது இல்லை? பாரதத்தில் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு ஆரோக்கியம், செல்வம் இருந்தது, தூய்மை இருந்தது. இதை மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். எல்லையற்ற தந்தையின் சொத்து ஒரு நொடியில். உங்களிடம் பலர் வருவார்கள். இதே பாரதம்தான் தங்க பறவையாக இருந்தது, இவர்களின் ராஜ்யம் இருந்தது என புரிய வையுங்கள். பிறகு இவர்கள் எங்கே போனார்கள்? முதலில் இவர்கள்தான் 84 பிறவிகளை எடுப்பார்கள். இவர் நம்பர் 1 அல்லவா? பிறகு இவரே கடைசியில் வருகிறார். இப்போது உங்களுடைய 84 பிறவிகளின் சக்கரம் முடிந்து விட்டது என பாபா கூறுகிறார். பிறகு ஆரம்பமாகும். எல்லையற்ற தந்தைதான் வந்து இந்த பதவியை அடைய வைக்கிறார். நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாக மாறுவீர்கள் என்று மட்டும் கூறுகிறார். 84 பிறவிகளை தெரிந்து கொண்டு தந்தையிடமிருந்து சொத்தை அடைய வேண்டும். ஆனால் படிப்பு வேண்டும் அல்லவா? உங்களுக்கு சுயதரிசன சக்கரதாரி என்று பெயர்.
புதியவர்கள் எதுவும் புரிந்து கொள்ள முடியாது. சுயம் என்ற ஆத்மாவிற்கு கூறப்படுகிறது என நீங்கள் அறிகிறீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் பவித்திரமாக இருந்தோம். ஆரம்பத்திலிருந்து 84 பிறவிகளை எடுத்தோம். நீங்கள்தான் முதலில் சிவனின் பக்தியை ஆரம்பித்தீர்கள். நீங்கள் தூய்மையான பக்தர்களாக இருந்தீர்கள். இதையும் பாபாதான் புரிய வைக்கிறார். பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை, முதலில் நீங்கள் இந்த பிறவியை எடுத்தீர்கள் என பாபாதான் புரிய வைக்கிறார். யாராவது பணக்காரர்களாக இருந்தால் முற்பிறவியில் இது போன்ற நல்ல கர்மங்களை செய்துள்ளனர் என கூறுவார்கள். யாராவது நோயாளியாக இருந்தாலும் போன பிறவியின் கணக்கு வழக்கு என்பார்கள். சரி, இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படிப்பட்ட கர்மங்களை செய்தனர்? இதை பாபா புரிய வைக்கிறார். இவர்களின் 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டது. பிறகு முதல் நம்பரில் வருகிறார்கள். பகவான் சங்கம யுகத்தில்தான் வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இப்போது பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு நீங்களே மறந்து போவீர்கள். கர்மம், அகர்மம், விகர்மத்தின் விளைவுகளின் ரகசியத்தை பாபா புரிய வைத்திருக்கிறார். ராவண ராஜ்யத்தில் உங்களுடைய கர்மம் பாவ கர்மங்கள் ஆகிவிடுகிறது. அங்கே கர்மம் அகர்மமாக இருக்கிறது. அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது, விகாரமே கிடையாது. அங்கேதான் யோக பலத்தினால் உலகத்திற்கு அதிபதி ஆகிறோம் என்றால் நிச்சயமாக தூய்மையான உலகம் வேண்டும். பழைய உலகத்திற்கு தூய்மையற்ற உலகம் என்றும், புதிய உலகத்திற்கு தூய்மையான உலகம் என்றும் பெயர். அது நிர்விகார உலகம், இது விகார உலகம். தந்தைதான் மேலும் இன்றைய நாட்களில் எந்திரங்களின் மூலம் உடனேயே உருவாக்கி விடுகின்றனர். சிவாலயமாகும். சிவபாபா வந்து உங்களை சத்யுகத்திற்காக தகுதியடைய வைத்துக் கொண்டிருக்கிறார். லக்ஷ்மி நாராயணருடைய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் கேட்கலாம், இவர்கள் இந்த பதவியை எப்படி அடைந்தார்கள் என உங்களுக்கு தெரியுமா? உலகத்திற்கு எப்படி அதிபதியாக மாறினார்கள் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் என பாபா கூறுகிறார். பாபாவின் குழந்தைகளாகிய நீங்கள்தான் இவர்கள் இந்த பதவியை எப்படி அடைந்தனர் என தெரிவிக்க முடியும். இவர்கள்தான் முழுமையாக 84 பிறவிகளை எடுத்தனர். இவர்களுக்கு தான் பாபா சங்கம யுகத்தில் வந்து ராஜயோகத்தை கற்பித்து ராஜ்யத்தை கொடுக்கிறார். அதற்கு முன்பு நம்பர் 1 அழுக்காக இருந்தனர். பிறகு நம்பர் 1 தூய்மையாக ஆகிறார்கள். முழு ராஜ்யமும் அல்லவா? உங்களுடைய படங்களினால் இவர்களுக்கு ராஜயோகத்தை யார் கற்பித்தனர் என்பது அனைத்தும் தெளிவாக இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரமாத்மாதான். தேவதைகள் கற்றுத்தர முடியாது. பகவான் தான் கற்பிக்கிறார். அவருக்கு ஞானம் நிறைந்தவர் என்று பெயர். அப்பா, ஆசிரியர், சத்குரு என்று கூறப்படுகிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் ஆரம்பத்திலிருந்து சிவனின் பக்தி செய்தவர்கள்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆலயம் கட்டுபவர்களிடம் நீங்கள் இந்த கோவிலை கட்டியிருக்கிறீர்கள், இதை யார் கட்டினார்கள், இவர்கள் இந்த பதவியை எப்படி அடைந்தனர், இவர்களின் ராஜ்யம் எப்போது இருந்தது, இப்போது எங்கே போனார்கள், இப்போது அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என கேளுங்கள். நீங்கள் 84 பிறவிகளின் கதையை தெரிவித்தால் மிகவும் மகிழ்ச்சியாகி விடுவார்கள். சித்திரம் பாக்கெட்டில் இருக்கிறது. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். ஆரம்பத்திலிருந்து யார் சிவனுக்கு பக்தி செய்தனரோ அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பார்கள். இவர் நம்முடைய குலத்தை சார்ந்தவர் என நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாபா ஒவ்வொரு நாளும் பல எளிய வழிமுறைகளை தெரிவிக்கிறார்.
பரமபிதா பரமாத்மா தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கிறது. 21 பிறவிகளுக்கு சத்யுகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கிறது. இந்த படிப்பினால்தான் 21 ஜென்மங்களுக்கான சொத்து கிடைக்கிறது. தலைப்புகள் கூட அதிகமாக இருக்கிறது. வைஷ்யாலயம் மற்றும் சிவாலயம் என எதற்கு கூறப்படுகிறது? இந்த தலைப்பில் கூட நாம் பரமபிதா பரமாத்மாவின் வாழ்க்கை கதையை கூறலாம். லக்ஷ்மி நாராயணருடைய 84 பிறவிகளின் கதை. இது கூட ஒரு தலைப்பாகும். உலகத்தில் அமைதி எப்போது இருந்தது, பிறகு எப்படி அமைதியற்றதாயிற்று, இப்போது மீண்டும் எப்படி அமைதி உருவாகி கொண்டிருக்கிறது, இதுவும் ஒரு தலைப்பாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இப்போது உயர்ந்த ஆத்மா ஆவதற்காக நினைவின் பலத்தினால் ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும். கர்ம இந்திரியங்கள் மூலமாக எந்த விகர்மமும் செய்யக்கூடாது. இரண்டாவது, ஞானியாகி ஆத்மாக்களை எழுப்பக்கூடிய சேவை செய்ய வேண்டும். ஆத்மா என்ற ஜோதியில் ஞானம் யோகம் என்ற நெய்யை நிரப்ப வேண்டும். ஸ்ரீமத் படி புத்தியை தூய்மையாக ஆக்க வேண்டும். வரதானம், புள்ளி சொரூபத்தில் நிலைத்திருந்து மனம் புத்தியை எதிர்மறையின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக. விளக்கம், எப்படி ஏதாவது பருவத்தின் சமயத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதற்கு ஏற்றவாறு கவனம் வைக்கப்படுகிறது. மழை காலத்தில் குடை, மழைக்கோட்டு முதலியவை மீது கவனம் வைத்திருப்பார்கள். குளிர்காலம் வந்தால் சூடான ஆடை வைத்துக் கொள்வார்கள். அதுபோல நிகழ்காலத்தில் மனம் புத்தியில் எதிர்மறை உணர்வு மற்றும் பாவனையை உருவாக்குவதற்கான விசேஷமான காரியத்தை மாயை செய்து கொண்டிருக்கிறது. எனவே விசேஷ பாதுகாப்பிற்கான சாதனத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். இதற்கான சகஜ சாதனம் ஒரு புள்ளி சொரூபத்தில் நிலைத்திருப்பது. ஆச்சரிய மற்றும் கேள்விக்குறிக்கு பதிலாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதாவது விசேஷ ஆத்மா ஆக வேண்டும். ஸ்லோகன், யார் ஒவ்வொரு சங்கல்பம், பேச்சு மற்றும் கர்மத்திலும் அவ்வாறே செய்கிறேன் என சொல்கிறார்களோ அவர்கள்தான் கட்டளைப்படி நடப்பவர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.